இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 7 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம். 7 புள்ளி இடுக்கு புள்ளி 4ல் நிப்பாட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸியான கோலம் இது. ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். எப்படின்னா இந்த சைடு கிராஸாக 4 புள்ளி இருக்கு இல்லையா, அதில் சென்டரில் இருக்கிற 2 புள்ளி, மேலே இருக்கிற புள்ளி, இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஒரு புள்ளி விட்டுட்டு அடுத்த 3 புள்ளி, அதேமாரி ஒரு புள்ளி விட்டுட்டு அடுத்த புள்ளி, அடுத்த 2 புள்ளி, மேலே இருக்கிற ஒரு புள்ளி, ஒரு புள்ளி விட்டுருங்க, 2 புள்ளி, மேலே இருக்கிற ஒரு புள்ளி. இந்த ட்ரையாங்கிள் போட்டால் பாதி கோலம் முடிஞ்சு போயிடும். மீதியெல்லாம் ஜஸ்ட் அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியது. இப்போ சென்டரில் 7 புள்ளி வச்சோம் இல்லையா, அதில் நடு புள்ளிக்கு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளோட மேல் கார்னர் இருக்குல்ல, அதில் ஆரம்பித்து கீழே இருக்கிற புள்ளிக்கு கொண்டு போய் இப்படி வலை சுழித்து திருப்பி அடுத்த ட்ரையாங்கிளோட கார்னர் புள்ளி கொண்டு போயிடுங்க. திருப்பி இறக்கி சுழித்து கார்னர் புள்ளி, இப்படியே எல்லா பக்கமும் போட்டுக்க வேண்டியதான். இப்போ மீதி வெளியில் தங்குற புள்ளி எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளோட கீழ் கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வெளியில் நிற்கிற புள்ளிக்கு சுழிக்கணும். சுழித்து அடுத்த ட்ரையாங்கிளுக்கு சென்டரில் எப்படி ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். எவ்வளோ ஈஸியான கோலம் பாருங்கள். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க. நிறைய பேர் போட்டு அட்டாச்மெண்ட் அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், கோலம் முடிஞ்சிடுச்சு. எப்போதும் போல் சென்டரில் ஒரு டாட் கொடுத்துக்கலாம். இது சுழிச்சோம் இல்லையா வெளியில், அது எல்லாத்துலேயும் ஒரு டாட் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் போடுங்க. அவ்வளோதான். சூப்பர்.